ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு யூஎஸ்பி பூட்டபிள் டிஸ்க்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூட்டபிள் யூஎஸ்பி டிஸ்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கு rufus அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரூஃபஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு rufus.ie அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த rufus அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த rufus 3.17 சொல்லி போட்டு இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போங்க. நான் வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. இதில் வந்து டூ யூ வாண்ட் டு அலோ rufus டு செக் ஃபார் அப்ளிகேஷன் அப்டேட்ஸ் ஆன்லைனில் வந்து நான் வந்து அப்பப்போ அப்டேட் செக் பண்ணு கேட்குது. நீங்கள் வேணும்னா எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க, இல்லைனா நோட் சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாமலே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இது ரெடியான உடனே இந்த மாதிரியான ஒரு பென்ட்ரைவ் வந்து நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஎஸ்பி டிரைவ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதில் டிவைஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செலக்ட் ஆகிருக்குது. ஒருவேளை இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எந்த யூஎஸ்பியை வந்து நீங்கள் பூட்டபிள் ஆக்கணுமோ அதை அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதோட ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து லினக்ஸ் மின்ட் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த லொக்கேஷனில் போய் நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் வந்து ரெக்கமெண்டட் மோட்லேயே ஓகே கொடுங்க. ஸோ ஒரு சில ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து அதில் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இதில் என்ன வார்னிங் கொடுக்குது அப்படின்னா உங்களுடைய டிவைஸில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பேக்கப் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்குது. ஸோ அதனால் அந்த வார்னிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஏதாவது டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும். அது உங்கள் மைண்டில் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுங்க. இப்போ வந்து நம்ம கிரியேட் ஆகிறத வந்து நம்ம பார்க்குறோம். கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பூட்டபிள் யூஎஸ்பி வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ரெடி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பூட்டபிள் யூஎஸ்பியை வந்து நம்ம இப்போ கையில் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூஎஸ்பி பூட்டபிள் டிஸ்க்கு கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்தத்துக்கும் மறக்காதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.